ஒண்ணு கேக்குறாங்க, உடனே செய்றீங்க. இதெல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அந்த டெஸ்ட் வந்து அவங்க வச்சது நீங்க இன்னும் அந்த கண்ட்ரோல்ல இருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கன்ஃபார்ம் இவன் நம்ம கண்ட்ரோல்ல தான் இன்னும் இருக்கா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க. ரெண்டாவது வந்து இந்த டாக்ஸிக் பீப்புள் எல்லாமே ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள போறது இருக்கிறது எல்லாமே எதுக்கு அப்படின்னா அவங்களுக்கு அவங்களோட ஈகோவுக்கு ஒரு வேலிடேஷன் தேவை. ஆல் தீஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் ஆஃப் தட் ஒன்லி. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஹூவரிங் பண்ணும்போது நீங்க திரும்பி அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறீங்க, திரும்பி அவங்க கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்னா அவங்க ஈகோக்கு அது ஒரு பூஸ்ட். ஸோ தட் தே நோ தட் யூ ஆர் ஸ்டில் அண்டர் தியர் கண்ட்ரோல். அவங்களுக்கு அந்த கண்ட்ரோல் இருந்துட்டே இருக்கு, அவங்களுக்கு அந்த பூஸ்ட் கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ ஓகே ஃபைன், ஓகே வந்துட்டாளா பத்தியா, இவெல்லாம் நம்மளை விட்டுல எங்கேயும் போக முடியாது, ஒரு எலும்பு தூக்கி போட்டா போதும் நாய் வாலாட்டிட்டு வர்ற மாதிரி இவ வந்துருவா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஈகோ பூஸ்ட் கிடைக்கும் இந்த ஹூவரிங். அதுக்கு அந்த ஈகோ பூஸ்டுக்காகவும் சம்டைம்ஸ் அவங்க வந்து இந்த ஹூவரிங்க பண்ணுவாங்க.